விருதுநகர் மாவட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள் 9 பேர், சார்பு ஆய்வாளர்கள் 7 பேர் என மொத்தம் 16 பேரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்து மதுரை கோட்ட டிஐஜி விருதுநகர் எஸ்பி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் தாலுகா காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் விருதுநகர் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் நம்பிராஜன் சேத்தூர் சரகத்திற்கும், வச்சக்காரப்பட்டி காவல் ஆய்வாளர் பொன்மீனா சைபர் கிரைம் ஆய்வாளராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். அதேபோல விருதுநகர் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கீதா வச்சக்காரப்பட்டி ஆய்வாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை அருகே கருவாழக்கரை மேலையூரில் 113வது ஆண்டாக முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கருப்பண்ணசாமி, ஊரணி ஐயனார் ஆகிய 7 கோயில்களில் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான மக்கள் முளைப்பாரியை குளக்கரையில் வைத்து கும்மி அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முல்லைப்பெரியாறு அணையை தேக்கடியிலிருந்து படகில் சென்று மத்திய நீர்வள ஆணைய தலைவர் முகேஷ்குமார் சின்ஹா ஆய்வு செய்தார். மதகு இயக்கம், கசிவுநீர் மாதிரி சேகரிப்பு உள்ளிட்டவை குறித்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தூத்துக்குடியிலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவுடன் இலங்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். உடுத்துறை கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட வெற்றிலைக்கேணி கடற்படையினரை கண்டதும் கஞ்சா மூட்டைகளை கடலில் வீசிவிட்டு சிலர் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த கஞ்சாவை வேறொருவர் தனது படகில் ஏற்றிச் சென்றுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த அந்த நபர் கரைக்கு வந்தபோது கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 304 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கோவில்பட்டியில் அண்மையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் அதிமுக கூட்டணியை விமர்சித்த போது மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாற்றுத்திறனாளிகளிடம் அமைச்சர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடமலைக்குண்டு கிராமத்தில் காளியம்மன் கோயிலின் பங்குனி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக வந்த பெண்கள் கும்மியாட்டமும் இளைஞர்கள் தேவராட்டமும் ஆடி மகிழ்ந்தனர். விரதமிருந்த பக்தர்கள் பலர் தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம் சுமந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே காட்டு யானை ஒன்று உணவு தேடி குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த போது 2 நாய்க்குட்டிகள் வழிமறித்து குறைத்தன. பதிலுக்கு யானையும் பிளிறியபடி அந்த நாய்க்குட்டிகளை விரட்டிவிட்டு வேகமாக சென்றுவிட்டது. பார்ப்பதற்கு அந்த யானை ஏதோ அவசர வேலையாக செல்வது போலவும், அது தெரியாமல் நாய்க்குட்டிகள் குறுக்கே வந்து தொந்தரவு செய்வது போலவும் உள்ளதால் வேடிக்கையான இந்த காட்சி பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. திருச்சி லால்குடி அருகே மது போதையில் நண்பரை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட நபர் கைது செய்யப்பட்டார். கேவிப்பேட்டையைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை காணாத ஆத்திரத்தில் மது போதையில் நாட்டு துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் பாண்டியனின் நண்பர் சந்தோஷ்குமார் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து லால்குடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோவையில் உள்ள அமேசான் குடோனில் தரச்சான்று இல்லாத 95 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செட்டிப்பாளையத்தில் உள்ள குடோனில் ஆன்லைன் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாட்டில்கள், பொம்மைகள், சிசிடிவி கேமராக்கள் என சுமார் 4500 பொருட்கள் தரச்சான்று பெறாமல் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அங்கு இந்திய தர நிர்ணய ஆணைய அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் தரச்சான்று இல்லாத பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றின் மதிப்பு 95 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஜோடுகுழியில் உள்ள ஓம்காளியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவில் கிராம பெண்கள் திரளானோர் பால்குடம் எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர். பால்குடத்தை தலையில் சுமந்தபடி பம்பை மேளதாளம் முழங்க புறப்பட்ட அவர்கள் கிராம வீதிகளில் ஊர்வலமாக சென்று ஓம்காளியம்மன் கோயிலை வந்தடைந்தனர்.
நடைபெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் உண்டியலில் பக்தர் ஒருவர் 5 கிலோ எடையுள்ள வெள்ளி வேலை காணிக்கையாக செலுத்தியுள்ளார். வங்கக்கடலின் கரையில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் கோயில் சன்னதியில் உள்ள உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்பட்டன. இதில் 5 கிலோ எடை கொண்ட வெள்ளியால் வடிவமைக்கப்பட்ட வேல் ஒன்று காணிக்கையாக போடப்பட்டிருந்தது. 2 மயில்களும் ஓம் என்ற மந்திரமும் இடம்பெற்றுள்ள அந்த வெள்ளி வேல் 2 அடி உயரத்தில் இருந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ராஜகால்பட்டி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி சட்டி, இரட்டை பூசட்டி, 1000 கண் அக்னி சட்டி எடுத்து காளியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை கூடங்குளத்தில் இறந்தவர்களுக்கு பிட்னஸ் சான்றிதழ் வழங்கிய பெண் மருத்துவருக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணியாற்றி தற்கொலை செய்து கொண்ட தொழிலாளர்கள் உயிருடன் இருப்பதாக பிட்னஸ் சான்று அளித்துள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விளக்கம் கேட்டு மருத்துவர் அர்ச்சனாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தென்னை நார் சார்ந்த பொருட்களுக்கு தனித்துவமான வணிக குறியீடு உருவாக்கப்படும் என்று தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் நேற்று அவர் பல அறிவிப்புகளை வெளியிட்டார். அவற்றில் ஒன்றாக தமிழகத்தில் தயார் செய்யப்படும் தென்னை நார் சார்ந்த பொருட்களுக்கு சந்தை அங்கீகாரம் கிடைப்பதற்கான தனித்துவ வணிக குறியீடு உருவாக்கப்படும் என்று கூறியுள்ளார். சென்னை அனகாபுத்தூரில் 140 கிலோ கஞ்சா வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்றல் பார்க் அருகே பெரிய மூட்டைகளோடு நின்று கொண்டிருந்த நபரை காவல்துறையினர் விசாரித்த போது அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. ஆந்திராவைச் சேர்ந்த அப்பலநாயுடு என்ற அந்த நபர் ஒடிசாவிலிருந்து கஞ்சா கிலோ 1000 ரூபாய்க்கு வாங்கி வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருச்சி உறையூர் ஸ்டேட் பேங்க் காலனியில் பூங்கா அமைக்கப்பட்ட இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என அவர்கள் குற்றம் சாட்டினர். இருக்கும் நிலத்தடி நீரை கெடுப்பாயா அவர்கள் அமைச்சராக தொகுதி. பட் இந்த இடத்துல இது வரைக்கும் அனுப்புற வசதியில இது வரைக்கும் இல்ல. மக்களுக்காக அமைக்கப்பட்ட பூங்கா இடத்துல இவங்க கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறாங்க. இதனால மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கோவை வந்தார். சூலூர் விமானப்படை தளத்தில் தரையிறங்கிய அவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். முப்படை தளபதிகள், மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் சூலூர் விமானப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ராஜ்நாத் சிங் சாலை மார்க்கமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி பள்ளிக்கு புறப்பட்டார். அங்கு நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள உள்ளார். ராஜ்நாத் சிங்கின் வருகையை முன்னிட்டு சூலூர் விமானப்படை தளத்தை சுற்றியுள்ள 10 கிலோமீட்டர் சுற்றளவு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் விமானப்படை தளத்திற்கு செல்லும் சாலையில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டு காவல்துறை மற்றும் விமானப்படை பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். பிரான்சிடமிருந்து 64,000 கோடி ரூபாய்க்கு 26 ரஃபேல் மரைன் ஜெட் விமானங்களை வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய அரசின் இந்த ஒப்புதலை அடுத்து இம்மாத இறுதியில் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவுக்கு வருகை தரும்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் நடவடிக்கைகளை கண்காணிக்க 22 ஒற்றை இருக்கை மற்றும் 4 இரட்டை இருக்கை வகைகளை கொண்ட ரஃபேல் கடற்படை போர் விமானங்களை மத்திய அரசு வாங்குகிறது. கோவையில் போக்சோ வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரபல மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு எதிராக மாநகர காவல்துறையின் சார்பில் லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டுள்ளது. 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது மத்திய அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள மத போதகர் ஜான் ஜெபராஜை தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஜான் ஜெபராஜை வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கோவை மாநகர காவல்துறையின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது.
ஓய்வு பெற்ற நீதிபதியின் மகனை தாக்கிய வழக்கில் நடிகர் தர்ஷனுக்கு அம்பத்தூர் குற்றவியல் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடி என்பவரை தர்ஷனும் அவரது நண்பர் லோகேஷும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இருவரும் இன்று காலை சிறையிலிருந்து வெளியே வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு விசாரணைக்காக 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற தலைமை காவலரை கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை பரிசீலிக்க 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையை நாடிய கிருஷ்ணமூர்த்தி அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி ரசாயனம் தடவிய 1000 ரூபாயை ரமேஷிடம் கொடுத்துள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் காவலர் ரமேஷை கையும் களவுமாக பிடித்தனர். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராக ஆளுநரிடம் சமூக ஆர்வலர் லஞ்ச புகார் அளித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக ஆளுநரான தாவர்சந்த் கெலாட்டிடம் சமூக ஆர்வலரான ராமமூர்த்தி என்பவர் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் 8 சுரங்க நிறுவனங்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேடாக சித்தராமையா அனுமதி வழங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஏற்கனவே லோக் ஆயுக்தாவில் புகார் அளித்திருப்பதாகவும் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகளை விசாரிக்க காவல்துறையில் தனி பிரிவை அமைக்க கேரள அரசு முடிவு செய்துள்ளது. மாநில காவல்துறையில் சிறப்பு விசாரணை பிரிவை அமைப்பதற்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 4 காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள், 4 சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 304 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் புதிய கூட்டணி அரசு அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து ஃபெட்ரிக் மெர்ஸின் CTU கட்சி இடதுசாரி கட்சிகளான சோசியல் டெமோக்ராட்டிஸுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் ஃபெட்ரிக் மெர்ஸ் புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கும் என்று ஃபெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். புதியதாக பொறுப்பேற்கும் ஜெர்மனி அரசு வலதுசாரிகளின் ஆதரவின்றி செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பள்ளி மாணவர் ஒருவர் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி சம்பவம் நடந்தேறியுள்ளது. சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கோபிநாத், நித்யா தம்பதியின் 17 வயது மகனான கிஷோர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்துள்ளார். இந்நிலையில் பள்ளியில் சக மாணவர்கள் கிஷோரை உருவக்கேலி செய்ததாக கூறப்படும் நிலையில் வீட்டின் 4வது மாடியிலிருந்து கீழே குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தனது தாயை தொலைபேசியில் அழைத்து தன்னை மன்னித்து விடுங்கள் என கூறிவிட்டு செல்போனை துண்டித்தது தெரியவந்துள்ளது. ராகிங் செய்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலால் மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு தற்காலிக புகலிடம் வழங்க தயாராக இருப்பதாக இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ அறிவித்துள்ளார். உடல் ரீதியாக மீண்டு காசாவுக்கு பாதுகாப்பாக திரும்பும் சூழல் ஏற்படும் வரையில் அவர்கள் இந்தோனேஷியாவில் தங்கிக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். காசாவிலிருந்து மக்களை அழைத்து வர விமானம் ஏற்பாடு செய்வதாகவும் இதுகுறித்து இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலஸ்தீன அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.